ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும், உயிரை கொல்லும். பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்துவிட்டு வாகனம் ஓட்டாதீர். வியர் ஹெல்மெட் அண்ட் சேஃப் டிரைவ். தலைக்கவசம் அணிவீர், பாதுகாப்பாக பயணிப்பீர். மக்களே, நான் தான் உங்களை NS கேப்டன். நேற்று எபிசோட்லேயும் இதுக்கு முன்னாடி எபிசோட்லேயும் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு பெரிய ரைடர், ஒரு பெரிய விளாகர், பெரிய யூடியூபர் வந்து நம்ம கூட வரப்போகிறாரு இன்டர்நேஷ்னல் ரைடர் வரப்போகிறாருன்னு சொல்லிட்டு இருந்தேன். லடாக் வந்து 2 times, அதுவும் உம்லிங்காவோட பண்ணியிருக்காரு. இன்டர்நேஷ்னல் ரைடு ஆல்சோ பண்ணியிருக்காரு. நானும் யாருன்னு ஒரு எதிர்பார்ப்புலேயே இருந்தேன். நானும் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தேன். ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த மனுஷன் வரமாட்டாருன்னு சொல்லி மனசோடஞ்சு ஒரு மூலையில் உக்காந்துட்டேன். அப்புறமா ஒரே ஒரு ஃபோன் மட்டும் வந்துச்சு, ப்ரோ நான் கிளம்பிட்டேன்னு. அதுக்கப்புறம் தான் எனக்கு அப்படியே உடஞ்ச மனசு மறுபடியும் ஒட்டுச்சு. கிளம்புனதுக்கப்புறம் அவர் ஒரு ட்விஸ்ட்டு கொடுத்தாரு பாருங்க சாமி. அதுக்கு முன்னாடி அவர் யாருன்னு காமிச்சிடுறேன் பாருங்க. வேறு யாரும் இல்லை, நானே தான். நம்ம அருண் விஜய் ப்ரோ தான். ஸோ ப்ரோவோட தான் நம்ம இந்த கோவா ரைடு ஃபுல்லாக பண்ண போகிறோம். ப்ரோவோட ரைட் பண்ண போகிறது எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே வந்துட்டு நான் உங்களுக்கு போக சொல்கிறேன். இது வரைக்குமே தெரிஞ்சிருக்கும். இது ப்ரோவை பற்றி நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டேன். ஒரு 10 நிமிஷத்தில் ப்ரோவோட யாராக இருந்தாலும் செட் ஆயிருவீங்க. ப்ரோ வந்து அவ்வளோ ஒரு தங்கமான மனுஷன், ஒரு ரொம்ப ஃப்ரெண்ட்லி டைப்பு. ஆனால் ப்ரோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா வரும்போது ஒரு சம்பவம் பண்ணி உரசி பார்க்குறவங்க கொஞ்சம் கேட்டு பாருங்க. ஓ, தங்கம் வந்து உரசி பார்க்குறாராமா. ப்ரோ நீங்கள் அந்த பண்ணிட்டு வந்த சம்பவம் அதை பற்றி தான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். அதாவது என்னென்னா, பண்ணிட்டு வந்த சம்பவமா, ஏன்னா நம்ம ஏஞ்சல் தான் இது வரைக்கும் பிரச்சனை கொடுத்ததில்ல. இந்த கேலிபர் கிட்டில் இருக்கிற இந்த ஓஸு கட் ஆயிருச்சு. இதுலேருந்து நம்ம இதை ப்ரெஸ் பண்ணோம்னா காட்டு ஆயில் லீக் ஆகும். ஆயிலே இருக்குதாங்கிற அளவுக்கு இல்லை, ஊற்றிருச்சாட்டுங்கதெல்லாம். இது கரெக்டாக வெளியே வந்து பிரேக்கே பிடிக்கல, சும்மா தான் இந்த கேலிபர் லிவர் வந்து போகுது, சும்மா தான் போயிட்டுருக்கு. இது இல்லாமலே நான் வந்து 350 கிலோமீட்டருக்கு மேலே வந்திருக்கிறேன். அதுவும் வந்து நாம் நேற்று வந்த எபிசோடில் அந்த ஆஃப் ரோட் மாதிரி இருந்துச்சு பார்த்தீங்களா, ஒரு மட்டமான ஒரு ரோட்டில் வந்த பாருங்க. அந்த ரோட்டில் தலைவன் நைட்டு 10 மணிக்கு மேலே வந்திருக்காரு. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுங்கிறது போக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ ப்ரோ, நம்ம மக்களுக்காக ஒரு சில வார்த்தைகள். என்னங்கிற சொல்கிறது, எல்லாருமே அவங்க ட்ரீம் நோக்கி தான் எல்லோரும் பயணிச்சிட்டு இருக்கோம். இப்போ ரீச் ஆகுமா ஆக மாட்டோமாங்கிறதெல்லாம் முக்கியம் கிடையாது. நமக்கு பிடிச்ச விஷயத்தை நம்ம தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருப்போம், அவ்வளோதான். மக்களை, லாஸ்ட் எபிசோடில் நம்ம தர்மஸ்தலா ரீச் பண்ணியிருந்தோம். தர்மஸ்தலா ரீச் பண்ணி நம்ம தர்மஸ்தலா மஞ்சுநாத சுவாமிகள் பார்க்காம நம்ம முன்னாடி இருந்த ஒரு ராமர் கோவில் பார்த்துருந்தோம். இப்போ நம்ம ஏர்லி மார்னிங் நம்ம பார்த்திபனும் நம்ம அருண் விஜய் ப்ரோ வந்தது நீங்கள் ஆல்ரெடி எல்லோரும் பார்த்துருப்பீங்க. ஸோ அருண் விஜய் ப்ரோ வந்ததுக்கப்புறம் தான் நம்ம தர்மஸ்தலா உள்ளே போகணும், மெயின் அந்த மஞ்சுநாத சுவாமி டெம்பிளை பார்க்கணுன்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ ப்ரோ வந்துட்டார். நம்ம மஞ்சுநாத சுவாமிகளை தரிசனம் செய்கிறதுக்காக போயிட்டுருக்குறோம். தர்மஸ்தலா வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவுமே ஒரு ஃபேமஸான கோவில் தான். இந்தியாவை ஆல்சோ ஆல் ஓவர் இந்தியாவில் ரொம்பவுமே ஒரு ஃபேமஸான டெம்பிள் இது வந்துட்டு. கண்டிப்பாக வெஸ்டர்ன் காட் சைடு இந்த பக்கம் வந்தீங்க, அசன் தாண்டி வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக தர்மஸ்தலா வந்து விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இங்கே ஸ்டேவுமே இருக்குது. இந்த ரைட் சைடில் தெரிகிற எல்லா பில்டிங்குமே வந்து ஸ்டே பண்ணக்கூடிய இடங்கள் தான். அதுவுமே லோ ப்ரைஸில் இருக்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரூம் ரெண்ட் வந்து 10 ரூபீஸ்லேருந்து 100 ரூபீஸ் வரைக்கும் இருக்குது. ஸோ உங்களுக்கு ரொம்பவுமே லோ ப்ரைஸில் இருக்கும். பட் என்னென்னா, இங்கே வந்துட்டு அந்த 10 ரூபீஸ் அந்த லோ ப்ரைஸில் நீங்கள் ரூம்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பாத்ரூம் ஃபெசிலிட்டிஸுங்கிறது மட்டும் நீங்கள் பப்ளிக் டாய்லெட் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். மற்றபடி எல்லாமே நீட் அண்ட் ஹைஜீனிக்காக இருக்கும். இல்லை நமக்கு எக்ஸ்பென்சிவாக வேணுனாலும் நம்ம அதுக்கான எக்ஸ்பென்சிவான ரூம்ஸ் ஆல்சோ இங்கே இருக்குது, நீங்கள் எடுத்துக்கலாம் கண்டிப்பாக. ஸோ நம்ம அப்படியே வாங்க இப்போ உள்ள டெம்பிள்குள்ளே போயிட்டு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வந்துடுவோம். மக்களே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம சுவாமியை தரிசனம் செய்கிறதுக்காக லைனில் நின்றுருக்கோம். எந்த ஒரு கோவிலுக்குள்ளே வீடியோஸ் எடுக்கிறதுக்கு அலௌட் கிடையாது. ஸோ இங்கே இந்த அளவுக்கு தான் எடுக்க முடியும். இதுக்கு மேலே நம்மளால் கோயிலுக்குள்ளே வீடியோ எடுக்க முடியாது. ஸோ இதோட வீடியோவை கட் பண்ணி உங்களுக்கு வெளியில் கொண்டு வரேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம தரிசனம்லாம் முடிச்சுட்டு வந்தாச்சு. நான் தான் கேமரா முன்னாடி ஓடி வந்துட்டுருக்கிறேன். ஸோ தரிசனம்லாம் முடிச்சுட்டு வந்தாச்சு. இந்த தர்மஸ்தலாவில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஆண்கள் வந்து மேலாடை அணியாமல் தான் சாமியை பார்க்கணும். அதாவது ஷர்ட் போட்டிருக்கக்கூடாது, டிஷர்ட், இன்னர்ஸ், பனியன் எதுவுமே இருக்கக்கூடாது. வெறும் உடம்போடு தான் போய் நம்ம சாமியை பார்க்குற மாதிரி இருக்கும். மோஸ்ட் ஆஃப் தி கர்நாடகா அண்ட் கேரளாஸ் எல்லா பிளேசஸ்லையுமே மேக்ஸிமம் இந்த மாதிரி இருக்கக்கூடியது தான். ஸோ சுவாமி வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து உருவ சிலையாக இருப்பார். நம்ம தமிழ்நாட்டில் லிங்க வடிவாக தான் இருக்கும் மேக்ஸிமம் சிவன். ஆனால் இங்கே மோஸ்ட் ஆஃப் தி கர்நாடகாவில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உருவ சிலையாக தான் இருப்பார். இங்கேயும் அதே மாதிரி உருவ சிலையாக தான் இருக்காங்க.
கண்டிப்பாக தர்மஸ்தலா வந்தீங்க அப்படின்னா மஸ்ட்டு நீங்கள் உள்ளே போய் சாமி பார்த்துட்டு வாங்க. உள்ளே அந்தளவுக்கு பீஸ்ஃபுல்லாகவும் ரொம்பவுமே அமைதியாகவும் பார்க்க வேண்டிய இடம்னு சொல்லலாம். பார்க்க வேண்டிய இடங்கிறத விட சாமியை தரிசனம் பண்ணுறதுல ரொம்ப மன நிம்மதி கிடைக்கும். இந்த சிலை வந்துட்டு பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். தர்மஸ்தலாவில் இந்த சிவன் மட்டும் இல்லாமல் இன்னொரு அற்புதமும் ஒரு முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒரு இடம் இருக்குது. நம்ம அதை நோக்கி தான் இப்போ போயிட்டுருக்கோம். அது என்னங்கிறது வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் பக்கமாக போக உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ தர்மஸ்தலாவில் பார்க்கிங் ஏரியாக்கெல்லாம் பிரச்சனையே இல்லை. திரும்புகிற பக்கம் ஃபுல்லாக பார்க்கிங்காக இருக்கும். நம்ம எங்கே வேணாலும் பார்க் பண்ணிக்கலாம். ஃப்ரீ பார்க்கிங் தான், பெய்டெல்லாம் கிடையாது. பார்க்கிங் பெய்டெல்லாம் கிடையாது. அதே மாதிரி இப்போ நம்ம மண்டே வந்திருந்ததுனால க்ரௌடு கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. மற்ற டைம்ஸில் க்ரௌடு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். பட் ஆனால் நம்ம வந்து 200 டிக்கெட் பே பண்ணி போனதுனால கொஞ்சம் சீக்கிரம் போயிட்டு வந்துட்டோம். ஸோ இப்போ நான் சொன்ன அந்த இன்னொரு பிளேஸை அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அது என்ன இடம்னு சொல்லி இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. நான் இங்கே போட்டிருக்கு பாருங்கள், ரத்னகிரி பாகுபலி, தி ரியல் பாகுபலி. நாம் எல்லாருமே ஃபிலிமில் தான் பாகுபலி பார்த்துருப்போம். பட் ஆனால் ரியல் பாகுபலி ஒருத்தர் இருக்கார். அவரோட ஸ்டாச்சு தான் இங்கே இருக்குது. அந்த ஸ்டாச்சுவை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த ஸ்டெப்ஸில் ஏறி முன்னாடி போகணும் தான். இந்த ஸ்டெப்ஸில் ஏறி தான் கொஞ்சம் தூரம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டெப்ஸ் ஏறி போகிற மாதிரி இருக்கும். தர்மஸ்தலம் அந்த ஆர்ச்சுக்கு முன்னாடியே லெஃப்ட் சைடில் ஒரு சின்ன ஆர்ச் மாதிரி போட்டு மேலே போகிறதுக்கான ஒரு ஸ்டெப்ஸ் இருக்கும். இதில் ஏறினீங்கன்னா அரௌண்ட் ஒரு 200 ஸ்டெப்ஸ் ஏறினீங்கன்னா போதும். ஏறினதும் மேலே வந்தீங்கன்னா இது வந்து டாப்பில் இருக்கக்கூடிய ஒரு ஆர்ச்சு. ஸோ இதில் மேலே போனோம் அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தர்மஸ்தலாவே வந்து வெஸ்டர்ன் காட்ஸ்குள்ளே தான் இருக்குது. எல்லாமே வெஸ்டர்ன் காட்ஸை சுற்றி சென்ட்ரலில் இருக்கக்கூடியது தான் வந்துட்டு தர்மஸ்தலா. இப்போ நாம் வந்து அந்த ஸ்டாச்சு பக்கமாக வந்துட்டோம் பாருங்கள். மக்களே, நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தர்மஸ்தலாவில் தரிசனம் முடிச்சுட்டு தர்மஸ்தலா ஒட்டியே ஒரு சின்ன ஹில் ஸ்டேஷன் மாதிரி இருக்கும். படியில் ஸ்டெப்ஸ் ஒரு எப்படி ஒரு 300 படிக்கிட்டு ஏறி வர மாதிரி இருக்கும். ஸோ அங்கே ஏறி வந்தீங்க அப்படின்னா இவ்வளோ பெரிய ஸ்டாச்சு இருக்குது. இவர் பேர் வந்து பார்த்திங்கன்னா பாகுபலி. ஸ்டாச்சு பார்க்குறதுக்கு வேறு லெவலில் இருக்குது. இந்த ஸ்டாச்சு இதுக்கு முன்னாடி இதுவே இன்னொரு இடத்துல இருக்குது. அது எந்த இடம்னு உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். முன்னாடி யார் போயிட்டுருக்காங்கன்னு பாருங்கள். அருண் விஜய் ப்ரோ போயிட்டுருக்காரு முன்னாடி. அவர் ஒரு பக்கம் விலாகில் இருக்கார். அங்கே நம்ம பார்த்திபன் ப்ரோ விலாக் எடுத்துகிட்டு இருக்காரு. சூப்பராக இருக்குது. ஆனால் இதோட ஹைட் எவ்வளோன்னு தான் தெரில. ஸோ அதெல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா வெஸ்டர்ன் காட்ஸ். நம்ம நேற்று ஏறி வந்த மலைப்பாதைகள். இங்கே பார்த்தீங்களா எங்கள் ஹீரோ வர்றாரு பாருங்க. துப்பாக்கி பார்த்திபன் பிஜிஎம் போட்டுடலாம் ப்ரோ. மக்களை, கோமுண்டேஸ்வரர் என்று அழைக்கப்படக்கூடிய பாகுபலி இவரோட இங்கே தர்மஸ்தலாவில் இருக்கக்கூடிய இந்த சிலையோட ஹைட்டுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 39 அடி. இது வந்து பார்த்திங்கன்னா 1973 வந்துட்டு இதை கட்டியிருக்காங்க. ரொம்பவுமே அழகாக யூனிக்காக கட்டியிருக்காங்க. இதே பாகுபலி சிலை இவரோட சிலை வந்துட்டு பார்த்திங்கன்னா ஹாசனில் 70 அடி ஹைட்டில் கட்டியிருக்காங்க. இவரோட மொத்த ஹிஸ்ட்ரியும் இவரோட வரலாறு எல்லாமே வந்து நம்ம துப்பாக்கி பார்த்திபன் அவரோட சேனல்லையும் அருண் விஜய் ப்ரோவும் அவரோட சேனலில் போட்டிருக்காங்க. 2 பேர்த்தோட சேனல் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம தர்மஸ்தலாவில் இருக்கக்கூடிய நேத்ரவதி ஆறு. அதாவது வந்து பார்த்திங்கன்னா நேத்ரவதி வந்து பார்த்திங்கன்னா புனித ஆறுகளில் ஒன்றாக கருதப்படுகிறது. இது வந்து எப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம சபரிமலைக்கு பம்பை ஆகட்டும், அப்புறம் நம்ம யமுனா, கங்கா, காவேரி இந்த மாதிரி வந்து ரொம்பவுமே வந்து ஒரு புனிதமான ரிவராக இருக்கக்கூடியது. இப்போ வந்து நேத்ரவதியில் வந்துட்டு தண்ணி கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது. ஏன்னு வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், சம்மர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பட் ஆனால் நம்ம வந்துட்டு மான்சூன்லேயோ இல்லை இந்த வின்டர் சீசன்லேயோ வந்தோம்னா தண்ணி நிறையா இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த சைடில் வந்தீங்கன்னா இந்த நேத்ரவதி ஆறையும் பார்த்துட்டு போங்க மக்களே. ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க, அருண் விஜய் ஒரு என்ட்ரி போட்டிருக்கோம், இன்ட்ரோ போட்டிருக்கோம். ஸோ நம்ம ரைடு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். டே 2 ஓடுது. தலைவன் பிரேக் இல்லைனாலும் தாறுமாறாக போகிறாப்புல. பிரேக்கே இல்லைனாலும் அழுத்தி பிடிச்சிட்டாரு. மக்களை பார்த்துக்கிட்டு பின்னாடி வர்றாரு. முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம அருண் விஜய் போயிட்டுருக்காரு. தலைவர் நேற்று ஆனால் உண்மையாலுமே சொல்கிறேன் மக்களே, இன்டர்நேஷ்னல் ரைடுன்னு அவரை சொல்கிறதில்ல. நான் அவ்வளோ இன்ட்ரோ அவர் கொடுத்தது வந்துட்டு பார்த்தீங்கன்னா
ஒர்த்து வந்துட்டு எப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நினைக்கலாம் என்னடா ஒருத்தருக்கு இவ்வளோ இன்ட்ரோ கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி. பட் ஆனால் உண்மையாலுமே சொல்கிறேன், அவரோட ஒர்த்து என்னன்னு தெரிஞ்சு தான் நான் அவ்வளோ இன்ட்ரோவும் அவருக்கு கொடுத்தேன். மனுஷன் நேற்று நம்ம பகலில் வந்த ரோட்டை நைட்டு 10 மணிக்கு மேலே அந்த ரோட்டில் வந்தார். நினச்சி பாருங்கள், இத்தனைக்கும் ஃப்ரெண்டு கேலிப்பர் அவரே சொன்னார் பார்த்தீங்கன்னா, கேலிப்பருக்கு போகக்கூடிய அந்த டிஸ்க் ஆயிலுக்கு வந்துட்டு கட் ஆகிடுச்சு, அந்த டியூபு கட் ஆகியுமே ஃப்ரெண்டு பிரேக் அவுட்டு, அவ்வளோதான். அது ஃப்ரெண்டு பிரேக்கே கிடையாது, பிடிச்சா கேலிப்பருக்குள்ளே உள்ள லிவருக்குள்ளே உள்ள வரும். அப்படி இருக்க ஒரு வண்டி நீங்கள் தலைவர் விட்டு தாறுமாறாக ஓட்டிட்டு வந்துருக்கோம். தாறுமாறானா நான் வந்து ரேட் பிரேக் பண்ணாரு அப்படி சொல்ல வரல. அந்த ரோட்டில் நைட் டைமில் மனுஷன் வண்டி ஓட்டிட்டு வந்திருக்காரு. அதுவும் ஒரே ஸ்ட்ரெச்சாக நம்ம சேலத்துலேருந்து அண்ணன் அருண்கிற வந்து சேலம், சேலத்துலேருந்து கிட்டத்தட்ட 450 கிலோமீட்டர் ஒரே ஸ்ட்ரெச்சில் அடிச்சுட்டு வந்திருக்காரு. மனுஷன் என்னமா ரைடு பண்ணியிருப்பாருன்னு யோசிச்சு பாருங்களேன். அந்த ரோட்டில் நைட்டு லைட் விசிபிலிட்டி கம்மினாரு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் வேறு லெவல் ரைட் ஆகும். உண்மையாலுமே சொல்கிறேன், நான் நான் இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு 2-3 பெரிய யூடியூபர்ஸ் வந்து நேரில் மீட் பண்ணியிருக்கேன். அவங்க வந்து அவங்களோட அந்த ஒரு லிமிட்டு அப்படிங்கிற ஒரு ரேஞ்சிலே தான் இருப்பாங்க, அதை தாண்டி வர மாட்டாங்க. பட் ஆனால் அருண் ப்ரோ வந்ததுமே அவரே எனக்கு ஒரு சர்ப்ரைஸ் தான். அவர் என்கிட்ட வந்ததே ஒரு சர்ப்ரைஸ் தான். அவரோட நான் ரைட் பண்ணுறது, எனக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்தாரு பாருங்க. மனுஷன் வேற மாதிரிங்க. நம்ம கோப்ரோ வந்து அவருக்கு தான் நம்ம சர்வீஸ் பண்ண கொடுத்துருங்க, ரிப்பேர் ஆகிருந்ததை நான் ஆல்ரெடி ஷார்ட்ஸ்லேயே போட்டிருக்கேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த கோப்ரோ ரெடி பண்ணி கொண்டாந்து என் கையில் அந்த மனுஷன் கொடுக்கும்போது எனக்கு அந்த இடத்துல அவருக்கு என்ன பேசுறதுன்னே தெரியல. அவருக்கு நான் தேங்க்ஸ் சொல்லணுமா இல்லை அவரை பார்த்த எக்ஸைட்மெண்ட்டில் இருக்கேன், எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. சுத்தமாக ஒன்றுமே புரியல. மனுஷன் அசால்ட்டாக கொண்டாந்து நாங்கள் இதை பாருங்கள், நல்லா இருந்தால் வச்சுக்கோங்க, என்ன தூக்கி போட்டுருக்கேன். எனக்கு என்னென்னு புரியல. ஓப்பன் பண்ணி பார்த்தா என்னோடய கோப்ரோ. எனக்கு அப்படியே ஒரு செகண்டு ஒன்றுமே புரியல. உண்மையாலும் இப்படிலாம் ஒரு மனுஷன் இருப்பாரா அப்படிங்கிற அளவுக்கு இருந்துச்சு. இது வரைக்கும் நம்ம கூட ரைட் பண்ண கிடையாது, நம்மக்கிட்ட ஒரு பேசுறதே கிடையாது, ஜஸ்ட்டு வாட்ஸ்அப்பில் ஒரு அந்த கான்வர்சேஷன் அவ்வளோதான். அப்படி இருக்க ஒரு மனுஷன் இந்த அளவுக்கு நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுவாருன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. அதே மாதிரி ப்ரோ வந்துட்டு 10 நிமிஷம் நம்ம கூட செட் ஆனவர் தான். சரியான கேரக்டர் ப்ரோ, பங்கமான கேரக்டர். ஒரு நைட் ஃபுல்லாக அவர் கூடயே தான் இருந்தோம். நைட்டு 1 மணி வரையும் பேசிட்டு ஜாலியாக இருந்தோம். செம்ம ஃபன் டைப்பு, நல்ல கேரக்டரு, செம்மையான மனுஷனுக்கு சரியான எக்ஸ்பீரியன்ஸு. நான் சொல்லி நிறையா இந்த ட்ரிப்பு முடிஞ்சு வெளியே வரதுக்குள்ள பார்ட்டி போகிட்டே சரி, நம்ம அவங்க போகிட்டே இருந்தேன். நிறையா விஷயங்கள் கற்றுக்கிட்டு நானும் இன்னும் கொஞ்சம் மெச்சூரிட்டி ஆகுதுன்னு நினைக்கிறேன். அந்தளவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு பாண்டிங் தான் எங்களுக்குள்ளே இருக்குது. நல்ல ஃபன்னாக போயிட்டுருக்கு. அருண்ஜி ப்ரோ, நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ப்ரோ. நீங்கள் உங்கள் கூட ரைட் பண்ணுறதே எனக்கு ஒரு பெரிய விஷயமா இருக்குது நினச்சிட்டு இருக்கேன். பட் அதுலேயும் நீங்கள் எனக்கு ஒரு சர்ப்ரைஸாக என்னோடய கோப்ரோ திரும்ப கொண்டாந்து கொடுத்துருக்கீங்க. கிட்டத்தட்ட நான் இழந்துட்டோன்னு நினச்ச ஒரு வாழ்க்கையவே எனக்கு கொண்டாந்து திரும்ப கொடுத்துருக்கீங்க ப்ரோ. ரொம்ப நன்றி ப்ரோ. நன்றின்னு சொன்னால் 10 மணி தெரியல, கூடயே தான் வந்துட்டு இருக்கிறீங்க பின்னாடி. ரொம்ப பெருமையாக இருக்குது ப்ரோ. உங்களோட ரைடு பண்ண கிடைச்ச அந்த ஆப்பர்ச்சுனிட்டியும் சரி எல்லாமே போகிறாரு பாருங்க, மாசாக இருக்கிறாருங்க தலைவர். அந்த செட்டப் அவரோட வண்டி ஏஞ்சல் பாருங்க, அழகாக இருக்குது. ரெடி பண்ணிடுவோம் இந்த ஏஞ்சலில் இருக்க அந்த ஒரு ப்ராப்ளம் மட்டும் ரெடி பண்ணிடுவோம் கொஞ்ச நேரத்தில். மக்களே, இங்கே முன்னாடி தெரியுது பார்த்தீங்களா, இதுதான் வந்து தர்மஸ்தலாவோட என்ட்ரி. நீங்கள் வந்து இது எங்கேருந்து வந்தால் வரும்னு வந்து நான் கேட்டு சொல்கிறேன். இதுதான் தர்மஸ்தலாவோட என்ட்ரி. எப்படி இருக்குதுன்னு சொல்லி பாருங்கள். வேற மாதிரி இருக்குது என்ட்ரி. ஐயோ போலீஸ் பார்த்தி ப்ரோ. ஸோ இதுதான் தர்மஸ்தலாவோட என்ட்ரி, மெயின் என்ட்ரி ப்ரோ. இதுதான் மெயின் என்ட்ரி, பின்னாடி இருக்கிறது தான். மக்களே, அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஏஞ்சலை ரெடி பண்ணி இப்போ கிளம்பியாச்சு. பார்த்திபன் ப்ரோ, துப்பாக்கி பார்த்திபன். ஸோ ஏஞ்சலை ரெடி பண்ணியாச்சு. அங்கே நிற்கிது பாருங்கள். அந்த டிஸ்க் ஆயில் வந்துட்டு கேபிள் வந்து ப்ராப்ளமாக இருந்துச்சு பார்த்தீங்களா, ரெடி பண்ணி மாசாக நின்றுட்டுருக்குது. இதுக்கு மேலே அருண் ப்ரோ வந்து யாராலையும் தடுக்க முடியாது. பிஜிஎம் போட்டு பறக்க போகிறாரு நம்மளால் இதுக்கு மேலே.
நீ சொல்லுவல. அவர் தான் ரெடி பண்ணி கொடுத்தாரு. ஸோ இதுக்கு மேலே நம்ம ப்ரோ வந்து யாராலையும் எதாலையும் கட்டுப்படுத்த முடியாது. மேப் பண்ண போகலாம். ஸோ மக்களே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரைட் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நான் முன்னாடி நெகலில் போயிட்டு மேப் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் கால் பண்ணுறேன் பாருங்கள், வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ இதோடு கிளம்பிக்கலாம்.